என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியான தேவன் நம்முடைய ஊழிய பாதையில் செய்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்லட்டும். எங்கள் கிராமத்தில் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அவனுடைய கை எலும்பு முறிந்து விட்டது. அவனுடைய தாய் பதட்டத்துடன் தன்னுடைய மகனை மருத்துவரிடம் அழைத்து சென்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்த பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், கை எலும்பு முறிந்திருக்கிறது, சீக்கிரத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவர்களோடு சொன்ன பொழுது, நாங்கள் வீட்டிற்கு சென்று துணிமணிகளையும் சிறிது பணத்தையும் சேகரித்துக் கொண்டு நாளை காலை வந்து விடுகிறோம் என்று வீட்டுக்கு வந்து விட்டார்கள். காலையில் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பதாக என்னிடம் வந்து அந்த சிறுவன் ஜெபிக்கும்படியாக வந்திருந்தான். ஐயா, எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள், எனக்கு ஜெபித்து அனுப்புங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கையின் மேல் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கைகளை வைத்து, ஆண்டவராக இயேசுவே இந்த கைகளை சுகமாக்கும் என்று சொல்லி, தம்பி, நீ மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கே அறுவை சிகிச்சை நடக்காது, இயேசு உனக்கு சுகம் தந்து விட்டார் என்று சொல்லி நான் அனுப்பினேன். கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் அங்கே சென்ற பொழுது மீண்டும் ஆராய்ந்த மருத்துவர், தம்பி, என்ன நடந்தது? நேற்று எக்ஸ்ரேயில் பிரிந்திருந்த எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து விட்டது, உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்று அனுப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னை சந்தித்த அவருடைய தாயார் சொன்னார்கள், ஐயா, நான் சுமார் 30,000 ரூபாயை சேகரித்துக் கொண்டு என் மகனுக்கு ஆபரேஷன் செய்ய போனேன். ஆனால் நீங்கள் ஜெபித்து அனுப்பினீர்கள், ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் சுகம் தந்து விட்டார் என்று மருத்துவரை சொல்லிவிட்டார். கர்த்தர் செய்த நன்மைக்காக கோடி ஸ்தோத்திரம். உங்கள் ஊழியத்திற்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னோடு சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு செய்யட்டும்.